கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்காருன்னு ஒரு நாள் நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி அவர் கொடுக்குற பாதுகாப்புன்னு இடம் துருகம். அது அவரே பலத்த துருகம். இப்போ ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா டவர்னாக்கி ஒரு கோபுரம் மாதிரி. அதாவது ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் மேலான நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு டவராக நமக்கு இருக்கார் ஆண்டவர். இப்போ நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பொழுது, அவர் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பயமே தேவையில்லை. நம்மளை எப்படி நேசிக்காரு, எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறத வசனத்தின் மூலமாக படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு படிப்போம், தியானிப்போம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற அவருடைய இறக்கத்துக்கு அவருக்கு என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் அவருடைய பாத்தில் அமர்ந்து அந்த காரியங்களை செயலாற்றி வர்றதுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய அந்த துருகமாக இருக்கீங்க சுவாமி. பெரிய ஒரு கோபுரமாய் ஒரு டவராக இருக்கீங்க எங்களுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி. அநேகருக்கு அந்த பாதுகாப்பை ஆண்டவரே தரத்தக்கதாய், ஆண்டவரே பயன்படுத்தத்தக்கதாய், நாங்கள் ஆண்டவர் பயனுள்ள பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்படி மாற்றப்பட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீங்கள் மாற்றி வழிநடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் துருகமாக இருக்கிறீர் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் துருகமாக இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து நாட்களை வழிநடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின தேவன் எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் கலக்கம் வரும்பொழுதும், பயம் வரும்பொழுதும், நெருக்கம் வரும்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு துருகம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு இருக்கிறது என்றை ஆண்டவர் நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லம்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மாக்கு செலுத்துறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீ கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், ஆனம்பும் துருகம், கேடகம், எந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள்,
இருந்தார்கள். கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் தூக்கி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கர்த்தருடைய பலத்த துருவமாக இருக்கார். கர்த்தர் நமக்கு பலத்த துருவமாக இருக்காருன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 31:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு பலத்த துருகம். அவர் நான் சொன்னேன் முதலே டவர்னா பலத்த துருவம்னா பலம்னாக்கி அது ஒரு ஆண்டவருடைய பலத்துக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புடைய ஒரு ஒரு துருகம் நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பயம் ஏன் வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் சங்கீதத்தில் அவர் தாவீது எழுதியிருக்காரு. அவர் பலத்த துருவம்னு ஏன் சொன்னார்னா, தாவீது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் எழுதினது தான் அந்த ஒரு ஜெபந்தான் பண்ணுறாரு. அவர் என்ன ஆண்டவர் எனக்கு எப்படி பாதுகாப்பை கொடுத்தாரு. அவர் நிறைய நீங்கள் சங்கீதங்களில் தாவீதை பற்றி படிச்சிங்கன்னா நிறைய பாதுகாப்பு ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, அவர் அது ஆவியானவரை பெற்ற பொழுது, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுது, எப்படி அவர் நடத்தப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது தாவீது அதுதான் ஜெபமாக பண்ணுறாரு, பாடலாக பாடுறாரு. அதெல்லாம் நிறைய நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு அவர் ஒரு ஜெபந்தான் பண்ணுறாரு. தாவீது பாருங்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில், நம்மளும் பாருங்கள் நமக்கும் ஒரு கைவிடப்பட்ட நிலை வரலாம், ஒரு வியாதி வரலாம், கஷ்டங்கள் வரலாம், விரோதிகள் வரலாம், எதிர்ப்பு வரலாம், வேதனைகள் வரலாம். அப்படி வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஜெபம். இந்த இதை ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும். 36வது சங்கீதத்தை நீங்கள் படிங்க. அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மாத்திரங்கிறதுனால இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லாத்தையும் படிங்க. நீங்கள் அதில் தாவீதுக்கு
நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் பெற்றுக்கொண்டாருன்னு அவர் பார்ப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் வந்து விசுவாசத்தோட எப்படிப்பட்ட ஆபத்தான எவ்வளோ துன்பம் வேலையினா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வரைவில் நம்ம இருக்கோங்கிற அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, அந்த தாவீது ஜெபம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, எனக்கு பலத்த துருவமாக இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அவர் பலத்த துருவமாக இருக்கும்போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது. நமக்கு பயம் வேண்டாம், நம்ம சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அவர் வச்சுருக்காரு அப்படின்னு தாவீது வந்து அதுதான் சொல்கிறாரு. அநேக தடவை நிறைய பாதுகாப்பு எனக்கு தந்தீங்க ஆண்டவரே, அதனால் நான் பாதுகாக்கப்பட்டதுனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஜெபமாக நான் உங்களுக்கு ஜெபிக்கேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியமாக தேவை. நமக்கு எவ்வளவு நம்ம படிச்சிருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கோம், நிறைய பேர் நம்ம பார்க்கோம். அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டிய நேரிடும். நம்ம வந்து வெளியே போனாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பு வேணும். அது ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம நடக்கும்பொழுதோ பாருங்கள், நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னாக்கி ஒரு சின்ன தண்ணி, அதாவது ஒரு தண்ணியில் வந்து ஒரு சறுக்கு விழுந்தாலே போதும், அதில் நிறைய பாதிப்புகளை உருவாக்குது. நம்ம வெளியே நடந்து போகிறோம், இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு சின்ன குழியில் நம்ம காலை தவறுதலாக வச்சிட்டோம்னாக்கி அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாததுனால நம்ம பாதுகாப்பாக போகிறோம். ஆனால் வந்து நமக்கு வந்து நம்முடைய ஏதோ நம்ம காரியத்தில் அப்படியே நம்ம ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு போனோம்னாக்கி அந்த இடத்துல நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நாம் போத்துட்டே போனாலும் சரி, ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா நம்ம சித்தப்படி போகும்போது எதுலையாவது நம்ம பாதுகாப்பு இல்லாத மாதிரி போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு சிந்தனை இருக்காது. ஆனாலும் நம்ம அந்த இடத்துல சறுக்கி விழும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய வேதனைகள் வருது, அதை நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம நடக்கும் பொழுதும், நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதானாலும் சரி, ஒரு வேலை செய்யும் பொழுதானாலும் சரி, நமக்கு வந்து சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆண்டவருடைய துருகம், அவர் நமக்கு துருகமாக இருக்கார், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம இருக்கோங்கிறத ஏசாயத்துக்கு பலத்த கரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கணும். டெய்லி பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து நிறைய சத்துரு வந்து நிறைய காரியங்களை நமக்கு வந்து எதிராக கொண்டு வரும்போது ஆண்டவருடைய வசனம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கனாக்கி அந்த காரியத்தில் தான் நம்ம ஜெயத்தை பெற முடியும். நீங்கள் நிறையா அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருந்தால் தெரியும். நிறைய வந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பாதுகாப்பு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் பயப்படவே மாட்டாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பயம் வரவே செய்யாது. அந்த பயம் இல்லாதபடி அவருடைய பாதுகாப்பு இருக்குங்கும்போது ஒரு பெரிய தைரியம் வருது. அந்த தைரியம் அது வந்து நம்ம சொல்லி நல்லா விளக்க முடியல. அது நீங்கள் வந்து அனுபவிக்கணும். ஆண்டவர் நீங்கள் அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாதுகாப்பை தாங்க, நீங்கள் துருகமாக இருந்து என்னை வந்து பாதுகாக்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது அதை நமக்கு ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இப்போ நம்ம பலத்த துருகம் மாத்திரம் பார்த்தோம். ஆனால் வந்து பாருங்கள், நீதிமானான ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்படணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி நீதிமொழிகள்லையும் சாலமோனும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன். நம்ம அந்த ஞானத்தினால எழுதப்பட்ட காரியங்கள் தான் இது. நீதிமான் வந்து எதுக்குள்ளே ஓடி போய் சுகமாக இருப்பான், அதற்குள்ள அவருடைய துருகத்துக்குள்ளே போய் ஓடி சுகமாக இருப்பான் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அவருடைய பலத்த துருகம்னாலே இந்த கர்த்தருடைய நாமம்னா என்னது, அவருக்கு ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமத்தில் தான், என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கட்டாலும் செய்வேன், என்னுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவேன்னு சொல்கிறாரு. அவருடைய நாமம் பெரிய, அதாவது இந்த உலக நிலையத்தில் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் பிதா கொடுத்துருக்காரு. அந்த நாமத்தை நமக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு தந்திருக்காரு ஆண்டவர். அந்த நாமத்தை வந்து நம்ம சொல்லி ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் என் நாமத்தினால நீங்கள் ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யணும். அவருக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது. அவரோட குணாதிசயம் அதெல்லாம் வந்து பாருங்கள், ஆபத்து நேரத்தில் நம்ம வந்து அவருடைய அடைக்கலத்துக்கு போகணுங்கிறது, அவர் கரத்தில் தான் நம்ம இருக்கணும், அவரை தான் நோக்கி பார்க்கணுங்கிறது. அவருடைய நாமத்தில் பேய்கள் ஓடுது, அப்படியே நோய்கள் நீங்குது அப்படின்லாம் நம்ம நிறையா படிக்கும். ஆனால் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய நாமம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருடைய நாமம் எப்படி பலத்த துருகம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நீதிமான் எப்படி
ஓடி போய் அதில் சுகமாக இருப்பான் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்களாக நாம் இருந்து அந்த காரியத்தை நம்ம செய்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது, அந்த தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். நீங்கள் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை தாவீது விடுதலை அடைஞ்சவொன்னே படித்த பாட்டு தான். அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் படிங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த 22வது அதிகாரம் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் கற்று தருவார். நீங்கள் ஜெபத்தோடு கூட அந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யத்தான் செய்வார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீதிமான் எதுக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு நாம் எப்போவுமே அதுக்கு அந்த வசனத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது அதை நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு வசனத்தை நம்ம படிக்கும். சங்கீதம் 37:17 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். நம்ம தாங்கும் பொழுது அவருடைய நீதிமானை தாங்குறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நீதிமானை எப்படி தாங்குறாரு? நீதிமானா நான் யாருன்னு சொன்னேன். இப்போ அது மேலே ஆண்டவரை அபிஷேகத்தினால பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அவர் அந்த துருகத்தில் அவருடைய நீதிமானாக இருக்கிறதுனால அவர் தாங்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தாங்குறது அப்படின்னம்னாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:10 பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் நம்மளை தாங்குறாரு. அவருடைய கரத்தினால நம்ம தாங்கப்படுகிறத சங்கீதத்தில் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம யார் கரத்தில் இருக்கோம்? ஒரு மனுஷனுடைய கரத்தில் இருக்கோமா? இல்லாதான் ஏதோ நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையிலையோ ஒரு இதில் ஒரு தொழிலையோ மற்ற இதுலையோ இருக்கமா? இல்லை. ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அவர் நீதிமான எப்படி அவர் தாங்குறாரோ அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம்னு சொல்கிறார். நீதிமான் நீதியின் வலது கரத்தினால் அவர் நீதி செய்கிறவர். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, நீதிமானாக இருக்கும் பொழுது அவர் அவருடைய வலது கரத்தினால நம்மளை தூக்கி எடுக்கிறவர். இப்போ நீங்கள் பேதுருவை நீங்கள் படிச்சிங்கனாக்கி அவர் முங்க போகும்போது அவர் தூக்கி விடுவார். ஏன்னா அவர் கீழ்ப்படியாமல் தான் போகிறார். நீ பின்னாடி பார்க்காம வரும்போது அந்த பார்க்கும்போது தான் அவர் விழுந்துருந்தாருன்னு நம்ம பார்க்கோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படியே விடுது ஆண்டவர் இல்லை. அவர் நோக்கி கூப்பிடும்பொழுது மூழ்க போகும்போது ஆண்டவர் தூக்கி விடுதாரு. அப்போ நம்மளையும் பாருங்கள், தூக்கி விடுதா ஆண்டவர். நம்மளை தாங்கி நடத்துகிற தேவன். நம்மளை யார் தகப்பன் தாயும் தாங்கலன்னு சரி, சொந்தங்கள் தாங்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை தாங்குறவராக இருக்கார். அது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் அவர் எழுதியிருக்க நம்ம பார்ப்போம். விசுவாசிகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு வாக்கு தத்தமாக தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் அவன் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களுக்கு நம்ம நான் சொன்னேன் இல்லாத மாதிரி மற்ற மனிதர்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம பயந்துட்டு இருக்க மாட்டோம். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய பலன் நமக்கு தந்து நம்மளை சோதனை நேரத்தில் நமக்கு சமாதானத்தை தருவார். நம்ம பாதுகாத்து நடத்துகிற நல்ல தகப்பன். அதனால் நமக்கு சோதனைகள் நேரத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி நான் நிறைய காரியத்தில் இப்போ நான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நீங்களும் பாருங்கள், சோதனை வேதனைகள் வரும்போது எந்த மனுஷனையும் நோக்கி போய் நம்ம அழுதுன்னு வைங்க, அதனால் நமக்கு பதிலே கிடைக்காது. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு பதில் கிடைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. ஆண்டவர் தாங்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வலது கரத்தினால் தாங்க ஆண்டவரை நீங்கள் என்னன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 146 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமானை சிநேகிக்கிறார் கர்த்தர். அப்போ சிநேகம்னால என்னது? நம்ம சிநேகம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம்? நம்ம எல்லாம் தேடி நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களான்னு பார்த்து நம்ம சிநேகம் வைப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்கள், நீதிமானை மாத்திரம் சிநேகிக்கான்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு 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 நம்ம ஒரு படிப்புக்கு ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் நீதிமானை சிநேகிக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே நீதிமானாக மாறி அவருடைய சிநேகம் நமக்கு இருக்கணும். எந்த உலக சிநேகம்லாம் ஒன்றும் நம்ம கடைசி வரை கொண்டு போகாது. ஆண்டவர்கிட்ட நம்ம சிநேகமாக இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அந்த காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ ஆண்டவர் சிநேகிக்கிறான்னு சொன்னோம்னாக்கி நான் ஒரு வசனத்தை எடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இஸ்ரேல் மக்கள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஆண்டவர் நேசித்து அவருக்கு நம்மையும் அதை மாதிரி தான் நேசிக்கார். இஸ்ரேல் மக்களை எப்படி நேசித்து அவர் உண்மையாக இருந்தார் நேசித்தாரோ அதை சந்தேகப்பட்டாங்க. இப்போ நாமளே பாருங்கள், நம்ம மேலே உண்மையாக ஆண்டவர் அன்பு வச்சுருக்காரு. நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிருக்காரு. நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி நம்ம துருகமாக இருக்கேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், உன்னை நான் வலது கட்டினா தூக்குவேன் அப்படிலாம் சொல்லி நம்ம வசனங்கள்லாம் படிக்கும். ஆனால் நமக்கு ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு தோல்வியோ ஒரு சின்ன தோல்விகளோ ஒரு பிரச்சனைகளோ நோய்களோ வந்துட்டோம்னாக்கி உடனே என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவர் மேலே சந்தேகப்படுவோம். ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க, ஆனால் அதை நீங்கள் மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம துன்பங்கள் உடனே நம்ம என்ன செய்தோம், நம்மளும் தான் இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் செஞ்சாங்க. உடன்படிக்கை வாக்குத்தத்தத்துக்கு உண்மையாக இருக்கலை, நீங்கள் மாறிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிற காரியங்கள் செய்யும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நான் முன்னாடியே
அதான தேவனை குறை சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அந்த காலங்களில் நான் விசேஷமாக உன்னை வந்து நடத்தினேன், நீ தான் கீழ்ப்படியலை அப்படிங்காரு. அப்போ அவர் வந்து எல்லாத்தையுமே நல்லா நேர்த்தியாக நடத்துகிறாரு, பாதுகாப்பு கொடுக்காரு, அவங்களுக்கு சாப்பாட்டு குறையில எதுவுமே இல்லை. இவங்க வந்து முரட்டாட்டம் பண்ணும்போது தான், கீழ்ப்படியாமல் நடக்கும்பொழுது தான் அழிக்கப்படுறாங்களே ஒழிய, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாலும் அவங்க உண்மையான வாக்கு தத்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அவர் வாக்கு மாற மனுஷன் கிடையாது. மனுஷன் மாறி போவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாது. நமக்கு எந்த வார்த்தையை கொடுத்துருக்காரோ அது கடைசி வரை நம்ம நடத்தி செல்ல அது வல்லமுள்ள வார்த்தை, அது ஒரு பொழுதும் மாறாது. அதனால் நம்ம ஆண்டவர் சிநேகிதனாக இருக்கணும். நம்ம வந்து சிநேகிக்கிறவர் ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கணும். அவர் நீதிமானாக மாற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய சிநேகத்தை அது கொடுக்காரு. முதல்ல பாதுகாப்பை கொடுத்தாரு. அப்புறம் நமக்கு வந்து என்ன செய்கிறாரு, வலது கருத்துனா நம்மளை வந்து தாங்குறாரு. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னாக்கி நம்மளை சிநேகிக்கிறாரு. 3வது பார்த்திங்கன்னாக்கி நீதிமொழி 10:3 படித்து பார்த்திங்கன்னா, நீதிமான் வாழ்க்கையில் வந்து பெரிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருத்த விடார், துன்மார்களுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். இப்போ கர்த்தர் நீதிமானை பசியினால் வருத்த விடார். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் நமக்கு குறைவுகள் வர்றதை நம்ம பார்க்கோம். ஆனால் அந்த குறைவுகளில் ஆண்டவர் வந்து நிறைவாக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன். ஏன்னா வந்து இஸ்ரேல் மக்களெல்லாம் நடத்துனதை நம்ம பார்க்கலாம். அந்த வனாந்தரத்தில் எதுவுமே கிடைக்காதப்போ அவங்கள ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தின ஆண்டவர். அப்போ நம்மளை நீதிமானை வந்து பசினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும் பொழுது ஐயோ நம்ம என்ன செய்வோம்னு சொல்லும் பொழுது அவர் பசினால் விடாராமா. அப்போ இந்த நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு ராஜாலாம் செய்யும்பொழுது ஊழியம் பண்ணும்போது காட்டுக்கெல்லாம் வெறும் வனாந்தரமாக இருக்கும். அங்கெல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்கும்போது சாப்பாடு இல்லாமல் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்ப்போம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கனாக்கி அவர் குறைவாக்கி நம்மளை வந்து அப்படியே ஏதோ இவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் செய்ய மாட்டாங்க பாருங்க. அது மாதிரி இல்லை. ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம குறைவாக இருக்கோமோ, எந்த இடத்துல வேதனையோடு இருக்கோமோ, எந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஐயோ நம்ம இது செய்ய முடியாது, நமக்கு பணம் இல்லை, மற்ற காரியங்கள் நமக்கு செய்கிறதுக்கு ஏதோ இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து பசினாலும் விட மாட்டார், நம்மளை எந்த இடத்துலையும் குறைவாகவும் விட மாட்டார். யார்கிட்டையும் வந்து கரத்தை நீட்டவே விட மாட்டார். நம்மளை அவர்கிட்ட தான் நம்ம நீட்டணும். எப்பவும் வானத்தை நோக்கி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்த்த ஆபிரகாமை போல ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம கேட்கும் பொழுது அவர் பலத்த கரத்தினால் நம்மளை தாங்கி வழிநடத்துவதை நம்ம பார்க்க முடியும். இதில் நம்ம துருகமாக இருக்கார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம்னாலே பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புக்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். இந்த வசனம் பார்த்திங்கன்னாக்கி நீதிமான் வாழ்க்கையில் அந்த நீதிமானாக வாழ்க்கையை வாழ்தான் பார்த்திங்களா, வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் குறிக்குது. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் அந்த வசனத்தில் அதனுடைய அர்த்தங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீதிமானாக வாழ்கிற போது பார்த்திங்கன்னாக்கி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அவர் நீதிமானை ஒரு பொழுதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவங்க ஒரு பொழுதும் யார்ட்டையும் கையெழுந்த விட மாட்டார். யார்கிட்டையும் சாப்பாட்டுக்கு போனோம் அது போனோம். நம்ம நிறைய பாருங்கள் மிஷினரிகள்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் போனாலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத இன்றைக்கும் நம்ம சாட்சிகளாக நம்ம நிறைய பார்ப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி சாட்சிகளாக வாழ்கிறாங்க இன்றைக்கும். அந்த மாதிரி ஏதோ அது கதை மாதிரி அப்படி கிடையாது. ஆண்டவர் செய்கிற காரியங்களை அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதே நீதிமானாய் நீதி உள்ள பிள்ளைங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாவது நம்ம பார்க்குறது துருவம் தான் பார்க்கோம். அதுக்கு அடுத்தது நீதிமானாக மாறுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்கோம். இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு நமக்கு அவருடைய நாமத்தில் தான் நமக்கு இருக்குது. அவருடைய நாமம் பலத்த துருவம் நம்ம படித்தோம் பார்த்திங்களா. அதில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அவருடைய பலத்த துருவத்துக்குள்ளே நம்ம இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். அப்போது நமக்கு இப்போ நம்ம படித்த பாருங்கள், இது எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கூற்றி வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சுவாமி, உங்கள் நாம பலத்த துருவம் ஆண்டவரே.
அந்த துருவத்துக்குள்ளே எங்களை வைத்திருக்கீங்களே சுவாமி, நன்றி. எங்களை தேர்ந்து கொண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. எங்களை நீதிமானாய் மாற்றி எங்களை ஆண்டவரே படைத்த தெய்வம், எங்களுக்கு ஆண்டவரே வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற தெய்வமா இருக்கீங்க. எங்களுக்கு சிநேகிதராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை சிநேகிக்க எங்களை தாங்குகிறவராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை பசியினால் டாதபடி எங்களை எல்லாவற்றிலும் குறைகளை நிறைவாக்கி எங்களை எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நிற்காதபடி, யாரிடத்திலும் போய் உதவி கேட்காதபடி, உதவியை உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த இடத்துல வைக்கப்படாதபடி எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தாங்குகிற ஒரு கரம் எங்களோடு கூட இருக்கிறபடி நன்றி ஆண்டவரே. தகப்பனை கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சுவாமி, எங்களை தாங்க யாரும் இல்லை என்று சொல்லி இருந்தால் நீங்க தாங்குறவராய் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை சிநேகித்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை பசினால் தாகத்தினால் நாங்கள் ஆண்டவரே நின்று விடாதபடி ஆண்டவரே, யாரிடத்திலும் உதவி கேட்காதபடி ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நோக்கி ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு வழிகளை காட்டி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. அந்த பலத்த துருவத்திலே நாங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் யாருக்கும் பயப்படாதபடி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை நீங்க தந்திருக்கீங்களே அக்கா, நன்றி. தாவீதுக்கு மாத்திரம் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கீங்களே அக்கா, நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரே அனுகிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அந்த பலத்த துருவத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓடி வரட்டும் ஆண்டவரே. அந்த பலத்த துருவத்துக்குள்ளே ஆண்டவரை பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரை. பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை பாதுகாப்பே இல்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பரிசுத்த நீதிமானாய் மாற்றவும் ஆண்டவரை, பரிசுத்த வாழ்க்கையை வாழவும், நீதியுள்ள தேவனுக்கு பிள்ளையாய் மாறவும் ஆண்டவரை, தாங்குகிற பிள்ளைகளாய் மாற்றத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரே கையை ஏந்தாதபடி எங்களை உம்மிடத்திலே மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் நிற்க என் தேவன் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒளியாய் வந்தவரே, எங்களுடைய இருளை எல்லாம் மாற்ற வந்தவரே, எங்களுடைய இருளின் வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, நோய்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து சத்துரு எங்களை கலக்கடிக்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க கூட இருந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய், தூக்கி சுமக்க வேண்டுமாய், தாங்க வேண்டுமாய், பாதுகாப்பை தர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை கேட்கிறாங்களோ, உங்களிடத்துல உங்களுடைய பாத்திரை அமர்ந்து உங்களுடைய வசனத்தின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பாதுகாப்பை, அந்த ஆண்டவரே நோய்களிலிருந்து பிரச்சனையிலிருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் உடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களை தாங்குகிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட்டு ஓட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறையா. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மறுபடியும் சமூகத்திலே வருமுறை எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதனத்தினுடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா.